வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளவு நாள் டைம் வேணும், அப்படி எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது விஷயமா டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெட்டு பேப்பர் 2 எக்ஸாம் நவம்பர் 2nd வீக்கில் நம்மளுக்கு எக்ஸாம் முடிஞ்சு நம்ம இது வரைக்கும் எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸை எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு ரிசல்ட் வரல. இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற வரைக்கும் ரிசல்ட் வரல. பட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டென்டேட்டிவ் ஆன்சருக்கு எல்லாம் விட்டுட்டாங்க, எல்லாருமே ஆன்சர் பார்த்துருப்பீங்க. நான் எக்ஸாம் முடிஞ்ச உடனே டென்டேட்டிவ் ஆன்சருக்கு விட்ட உடனே டிசம்பர் 1 ஒரு பேட்ச் ஆரம்பிச்சு அது கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போது 15 பொங்கல் அன்னைக்கு 15/1/2026 பொங்கல்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் நாள் இல்லையா? அது உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல நாள், நிறைஞ்ச நாள். அன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமையும், நல்லபடியாக வெற்றியாக இருக்கும். அதுக்கு உதாரணம் நம்மளுடைய சேனல் பொங்கல் அன்னைக்கு ஆரம்பித்து 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருடம். இது 5வது வருட ஆனிவர்சரி. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் செலிப்ரேஷன். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸுக்கு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறேன். ஆஃபர் எப்படி ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, என்ஜினியரிங் டிஆர்பி, டிஎன்செட். இதில் பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. மற்ற எல்லாமே எப்போ வேணாலும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து உடனடியாக வரக்கூடிய எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா யூஜிடிஆர்பி. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு. சிஎஸ்ஐஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 2 தடவை கட்டாயமாக எக்ஸாம் இருக்கும், ஜூன்லையும் டிசம்பர்லையும். கேட்டை பொறுத்த வரைக்கும் 2027 மார்ச்சில் அடுத்த எக்ஸாம் இருக்கும். இப்போ 2026 மார்ச்சில் ஒரு எக்ஸாம் இருக்குது, அடுத்த 2027 ஒரு எக்ஸாம் இருக்கும். ஐஐடி ஜாம் அது யூஜி முடிச்சுட்டு பிஜி ஐஐடி என்ஐடியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இவ்வளவு கோர்சஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் நம்ம பொங்கல் ஆஃபரில் நீங்கள் ஏதாவது 2 கோர்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2வது கோர்ஸுக்கு உங்களுக்கு கிளாஸ் ஃபீஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். பிஜிடிஆர்பியை தவிர மீதி எல்லாமே நம்மளுக்கு வரக்கூடிய ஆனுவல் பிளானரில் நம்மளுக்கு ஒரு அப்டேட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாலிடெக்னிக் டிஆர்பி, என்ஜினியரிங் டிஆர்பி, டிஎன்செட் 3மே நம்ம ஆனுவல் பிளானரை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆனுவல் பிளானரில் இந்த 3மே வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யூஜிடிஆர்பியும் கட்டாயமாக வரும். அதை விட்டுட்டு பிஜிடிஆர்பி தவிர மீதி எல்லாமே வரும். யூஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, என்ஜினியரிங் டிஆர்பி, டிஎன்செட் எல்லாத்துக்குமான அப்டேட் நம்ம ஆனுவல் பிளானரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. கான்ஸ்டண்ட்டாக அந்தந்த டேட்டில் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு அப்டேட்டை பொறுத்து மாறும். இதில் நீங்கள் எந்த 2 கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கோர்ஸ் இதிலேருந்து 2 ஜாயின் பண்ணிக்கலாம், இதில் 1, இதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எது வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 15/1/2026 அன்னைக்கு நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 MCQஸையும் டோட்டலாக சால்வ் பண்ண போகிறேன். யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும், சிஎஸ்ஐஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10 years கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 100 days லைவ் செஷன் கொடுப்பேன். யூஜிடிஆர்பிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் டெய்லி லைவ் செஷன், டெய்லி டெஸ்ட், டெய்லி MCQs ப்ராக்டிஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ரெக்கார்டட் வீடியோஸாக போயிட்டுருக்கோம். ரெக்கார்டட் வீடியோஸ், வீக்லி டெஸ்ட்டு போகும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு டெய்லி டெஸ்ட்டு, டெய்லி MCQs ப்ராக்டிஸ், டெய்லி லைவ் செஷன்ஸ் எல்லாமே இருக்கும். டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 MCQஸும் இது எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 MCQஸும் வரும்.
ஸோ இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டினும் சால்வ் பண்ணுவேன். 100 டேஸ் லைவ் செஷன் இருக்கும். பிப்ரவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் லைவ் செஷன் இருக்கும். சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு, கேட்டுக்கு கடைசியில் நம்மளுக்கு 2027 எக்ஸாமுக்கு அந்த நேரத்தில் ஒரு 100 நாள் லைவ் செஷன் கொடுப்பேன். சரிதானா? இதுதான் நம்மளுடைய பேக்கேஜ். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தால் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வர வாய்ப்பு இருக்குது? இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். யூஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய கெஸ் தான். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வரக்கூடிய முதல் எக்ஸாம் யூஜிடிஆர்பியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கு மேலே வந்து அடுத்த ஆட்சி அமையும். ஜூன் ஜூலையில் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நாம் எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸை பற்றிலாம் டீட்டெயில்டு வீடியோலாம் நான் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். இதில் வந்து 10 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 10 யூனிட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யூஜியில் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்கனாலும் சரி, யூஜியில் 6 செமஸ்டர்லையும் நீங்கள் என்னென்ன பேப்பர்ஸ்லாம் படிச்சிங்களோ அது மொத்தமும் சிலபஸில் இருக்குது. இதில் என்ஜினியரிங் படித்தவங்களும் இதை அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஜிஓ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த பியூர் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரை தவிர மீதி எல்லாரும் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் மீன்ஸ் அந்த அல்ஜிப்ரா அனாலிசிஸு அதை தவிர மீதி எல்லாமே அவங்க இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் படித்த பேப்பர்ஸாக தான் இருக்கும். பேப்பர் எக்ஸாம் சிலபஸ் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கிறதுலாம் கீழே கொடுத்துருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 10 யூனிட்ஸும் நம்ம டீட்டெயில்டு லெக்சர்ஸ் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஃபுல் நம்ம யூஜியில் படித்த மொத்தமுமே சிலபஸில் இருக்குது, எதுவுமே விடாமல் மொத்தமாக இருக்குது. கிளாசிக்கல் அல்ஜிப்ராலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. கிளாசிக்கல் அல்ஜிப்ரா மீன்ஸ் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அதுலேருந்து நம்பர் தியரி எக்ஸட்ரா வரிசை அவ்வளவு, ட்ரிக்னாமெட்ரி, ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸு, சீரீஸு, டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், பீட்டா கமா ஃபங்க்ஷன், ஃபோரியர் சீரீஸு எல்லாமே சிலபஸில் இருக்குது. நம்ம சிலபஸ் விஷயமா டீட்டெயில்டு வீடியோ கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், கட்டாயம் பாருங்கள். அப்போ உங்களுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். இவ்வளவு சிலபஸையும் படித்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் 6 months ஆகும். நான் சொல்லக்கூடியது மினிமம் தான். மினிமம் 6 months ஆகும். மினிமம் 6 months ஆகும். அந்த மினிமம் 6 monthsக்கு நம்மளுக்கு போதுமான அளவு டைம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நழுவ விடாமல் நம்மளுடைய பொங்கல் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு ஃபுல்லாக ப்ரிப்ரேஷன். திரும்ப திரும்ப என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு படிக்க ஆரம்பிக்கக்கூடாது. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னால் 10 யூனிட்டையும் படித்து முடிச்சிடணும். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ரிவிஷன் மட்டும்தான். அந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது. ஒரு 6 months விகரஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் நம்மளுக்கு மினிமம் 2 months இருக்கும், மேக்ஸிமம் 3 months ஒரு டைம் இருக்கும் நோட்டிஃபிகேஷன். அப்போ அந்த 3 monthsம் நம்ம கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாமை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஈஸியாகவே கிராக் பண்ணிடலாம். இந்த யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியும் மேத்ஸும் மட்டும்தான். தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க, அதே போர்ஷன் தான், 10th புக்கு தான். இதில் தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் மட்டும் நான் சொல்லி தருவேன். இந்த உரைநடை நீங்கள் படிச்சுக்கணும். இலக்கணம் ஃபுல்லாகவே நான் டீச் பண்ணிடணும். இலக்கணம் ஃபுல்லாகவே நான் டீச் பண்ணிடுவேன். மற்றது நீங்கள் இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான், அதில் பாஸ் ஆனீங்கன்னா தான் அடுத்த பேப்பரை கரெக்ட் பண்ணுவாங்க, நம்மளுடைய மேஜர் பேப்பரை கரெக்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த கிராஜுவலாக தமிழையும் என்ன செய்யணும், படிச்சுட்டே தான் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தமிழும் மேத்ஸும் சேர்த்து படிக்கிறதுக்கு நம்மளுக்கு மினிமம் 6 months வேணும். அந்த 6 months சாலிடாக இப்போ நம்ம கையில் இருக்குது. அதனால இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய ஆன்லைன் நியூ பேட்ச் பொங்கல் தை திருநாள் அப்படிங்கிறது ஒரு சுபமான ஒரு நல்ல ஒரு நிறைவான நாள். அந்த நாளில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நல்ல நாளை செலக்ட் பண்ணி நான் நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் கட்டாயமாக பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.
வேற இதில் எந்த 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தராக என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது இந்த சிஎஸ்ஐஆர் நெட்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விட்டுட்டோம்னா அடுத்து ஒரு 6 மாதத்தில் அடுத்த எக்ஸாம் வரும், கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும். நம்மளுடைய டிஆர்பி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருட ஆட்சியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும். யூஜிடிஆர்பி ஒரு தடவை நடக்கும், பிஜிடிஆர்பி ஒரு தடவை நடக்கும். இதுக்கு முன்னால் உள்ள போன ஆட்சி, இந்த ஆட்சி அதெல்லாம் வச்சு நான் சொல்கிறேன். சில நேரங்களில் கூடுதலாகவும் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் யூஜிடிஆர்பி வந்து ஒரு தடவை நடந்திருக்கு, பிஜிடிஆர்பி ஒரு தடவை நடந்திருக்கு கடந்த 5 வருடங்களில். அதனால நீங்கள் வந்து இது முடிச்சுன்னா இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறதுக்கான டைம் நம்மளுக்கு என்ன செய்யாது, இருக்காது. ஒரு தடவை போச்சுன்னா அடுத்த எக்ஸாமுக்காக நம்ம 2-3 வருஷம் காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் இப்போவே இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நிச்சயமாக நம்ம கோலை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட நம்ம எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும். அதனால் லாஸ்ட் டைம்லாம் யூஜிடிஆர்பி நல்ல கொஸ்டின் டஃப்பு. அதனால நம்மளுடைய கோர்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்கோம், நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தடவை என்ன மாதிரி கொஸ்டின் வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால இந்த நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல நாளில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக அச்சீவ் பண்ணுவீங்க அப்படிங்கிற பிளெஸ்ஸிங்ஸோடு தான் நான் கிளாஸஸே ஸ்டார்ட் பண்ணுறேன்.